ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி தப்பு இல்லாமல் சரியாக ஃபில் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 7783 வேக்கன்சி பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சரியான முறையில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான ஒரு சில பேசிக் க்ரைட்டீரியா என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது தூத்துக்குடி மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக தமிழகம் முழுவதும் 7783 வேக்கன்சி. இந்த வேலைக்கு நீங்கள் 7/4/2025 23/4/2025 வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் தேதி 23/4/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பதவியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 ரூபாய், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700 ரூபாய், அங்கன்வாடி உதவியாளருக்கு 4500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளருக்கு நார்மலாக பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரி 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே அங்கன்வாடி உதவியாளராக இருக்குது அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓசிக்கு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே கிராமத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை அந்த இடத்துக்கு யாரும் அப்ளை பண்ணலாம் மட்டும் அந்த கிராம ஊராட்சி எல்லையில் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் மையம், அங்கன்வாடி மையம் எந்த வார்டில் இருக்கோ அதே வார்டை சேர்ந்தவங்களாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு வில்லேஜுக்கெலாம் அப்ளை பண்ணுறது உங்கள் ஓன் வில்லேஜில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறது அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ பாருங்கள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டான வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கரெக்டான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா அந்த எந்தெந்த வேக்கன்சி எங்கெங்கே இருக்குன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ வட்டாரம், விளாத்திக்குளம் வட்டாரமில் அங்கன்வாடி மையம், இந்த அங்கன்வாடிகளை அங்கன்வாடி மையத்தின் பெயர் என்ன, எந்த ஜென்ரலில் வருது, யார் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த முத்துராமலிங்கபுரம் அந்த அங்கன்வாடி மையத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். முன்னுரிமை யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வேப்பலோடை அப்படின்ற ஒரு அங்கன்வாடி மையத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா எஸ்சி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் இந்த ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், முடுக்கலாங்குளம், அங்கே எம்பிசி, டிஎன்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் கலைப்பைப்பட்டியில் பிசி, ஓபிசிஎம் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த தூத்துக்குடியில் மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ எல்லா வேக்கன்சியுமே எந்தெந்த கிராமத்தில் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அங்கன்வாடி மையத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மறக்காமல் உங்கள் கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்ற கிராமத்தில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண சொல்ல அங்கன்வாடி மைய எண் என்ன, அங்கன்வாடி மையத்தின் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக ஃபிக்ஸ்டப்பாக கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
ஸோ இல்லை ப்ரோ என்ன எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி வெளியில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக வட்டாரம் வாரியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் போய் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக தாலுக்கு ஆஃபீஸுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஊர் அங்கன்வாடி மையங்களில் வேக்கன்சி இருக்கா இல்லையா, அந்த உங்கள் ஊருக்கு எந்த கம்யூனிட்டி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக அங்கே போயிட்டு அங்கன்வாடி மைய எண் என்ன, அங்கன்வாடி மையத்தின் பெயர் என்ன கேட்டுட்டு வந்துடுங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தாலுக்கு ஆஃபீஸ் போக முடியாதவங்க உங்கள் ஊரில் அங்கன்வாடி மையங்கள் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அந்த அங்கன்வாடி மையங்களே நீங்கள் போயிட்டு கேட்டு வந்துடுங்க. அந்த இடத்துக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையான்றது அவங்களே வந்து பார்த்தா சொல்லிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சமாக இன்னும் 1 or 2 days வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்றதால அவ்வளோ வெளியே வராமல் இருக்குது. பட் போக போக கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். ஒன்று தாலுக்கு ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் ஊருக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஜென்ரல் டன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இல்லைனா அப்படியே அந்த அங்கன்வாடி மையங்களே போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன், எந்த மாற்றமும் இல்லை. ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு. ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. தாலுக்கு வைஸாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், icds.tn.government.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அங்கன்வாடி ஹெல்ப்பரை கொடுத்துருக்காங்க, மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறாங்க. நீங்கள் மூணுமே கூட அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 7783 வேக்கன்சி தமிழகம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கான அட்ரஸ், அதாவது CDPO அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்தா தமிழகம் உள்ள ஓவரால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள தாலுக்கு வைஸாக அந்த குழந்தை வளர்ச்சி திட்டாளுடைய முகவரியை கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆண்டிமடம் வட்டாரம் இருக்குது. அந்த ஆண்டிமடம் வட்டாரத்தில் ஏதாச்சும் ஒரு அங்கன்வாடி மையங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டிமடம் தாலுக்கு அதுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இதுக்குமே வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டாங்க. நீங்கள் தாராளமாக இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமே எல்லா தாலுக்குமே அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தலாம், அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா விளாத்திக்குளம் வட்டாரம் இந்த முத்துராமலிங்கபுரத்தில் ஒரு அங்கன்வாடி மையங்களில் வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல் டன்னு. இப்போ நான் பேசிக்காக இதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளாத்திக்குளம் வட்டாரம் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், விளாத்திக்குளம் அந்த தாலுக்கு கொடுத்துருக்காங்க கடைசியாக. இந்த அட்ரஸுக்கு தான் நான் வந்து அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு அட்ரஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் மூலமாக அல்லது கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாம், அல்லது டேரெக்டாக கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மூணுமே வந்து ஒரே மாதிரி சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. கல்வி தகுதி மட்டும் மாறுபடுது. அதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் 2 நோட்டிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன், ஹெல்ப்பருக்கு மட்டும் 10th குவாலிஃபிகேஷன், அது மட்டும் மாறும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வட்டாரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். மேனுவலாக ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மொத்தமாக வந்து 4 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 பக்கத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ கைப்பட மேனுவலாக தமிழ்லேயே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வட்டாரம், நீங்கள் வந்து எந்த தாலுக்கை சேர்ந்தவங்க அப்படின்றத இதில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புகைப்படத்துடன் கையொப்பத்துடன், அதாவது உங்கள் ஃபோட்டோவை இதில் ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே உங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்கும். அதையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே உங்கள் சைன் இருக்கா மாரி ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே கிராஸ்டாவோ எப்படியோ உங்களை சைன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து பேஸ்ட் ஒட்டிடுங்க. நீங்கள் ஸ்டாப்லாம் அடிக்கிறதால பேஸ்ட் பண்ணிட்டு ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க.
ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு உங்கள் பெயரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் நார்மலாக தான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் கைப்பட. ஸோ விண்ணப்பதாரர் பெயர் இனிஷியலோட தமிழ்லே கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர். ஸோ நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் அப்பா தான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் தகப்பனார் அப்படின்ற பாக்ஸில் போய் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அவருடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். இல்லை திருமணம் ஆயிருக்காங்க அதாவது பெண்களாக இருக்கீங்கன்னா திருமணமானவங்க, ஸோ கணவர் பெயர் அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் போயிட்டு உங்கள் கணவர் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அதிகபட்சமாக ஆண்களாக இருக்கானா அப்பா பேரே கொடுத்துருவாங்க. பெண்களாக இருந்து திருமணம் ஆயிருக்கீங்கன்னா கணவர் பெயரை சைட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க. இருப்பிட முகவரி வித் கைபேசி எண். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கு கீழே உங்களுடைய வில்லேஜ் நேம் என்ன அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ட்ரு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கு என்ன, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் என்ன என்ட்ரு பண்ணிட்டு வித் பின்கோடோட வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பதாரோடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரரின் இருப்பிடம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து கிராம ஊராட்சியில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து ஐஃபோன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்கவங்க மட்டும் அதுக்கான பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஐஃபோனை போட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒருவேளை விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி கிராமமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கிராமத்தோட பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை நான் பேரூராட்சி, மாநகராட்சியில் இருக்கவங்க இந்த இடத்துல அதுக்கான நேமை ஃபில் பண்ணிட்டு ஊராட்சி, கிராம ஊராட்சியில் போயிட்டு ஐஃபோன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இல்லை அதுக்கு ஐஃபோன் வந்து போட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையத்தின் எண், பெயர், முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் பாருங்க, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக சொல்கிறேன், இதில் அங்கன்வாடி மைய எண் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணை தான் இதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அங்கன்வாடி மையத்தோட நம்பர் என்ன அப்படின்னு பேசிக்காக கொடுத்துட்டு அந்த அங்கன்வாடியோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ஊர் பேர் தான் பெயராக வரும். அந்த ஊர் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முகவரி, அந்த முகவரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அங்கன்வாடி மையம் எங்கே இருக்கோ அதோட முகவரி என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் டோர் நம்பர்லாம் தெரியலாம் கூட பரவாயில்ல, ஷார்ட்டாக அந்த ஊர் பேரை, தாலுக் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அட்ரஸை கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த அங்கன்வாடி உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த அங்கன்வாடி மையத்தோட நம்பர் என்ன, முகவரி என்ன, பெயர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்லது அங்கன்வாடி மையம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, ஸோ நீங்கள் 10th 12th அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். 10th 10th கொடுங்க, 12th 12th வந்து கொடுத்துக்கோங்க. டிகிரி முடிச்சா டிகிரி கூட வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம், அது சான்றோப்பாவுடன் நீங்கள் இணைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெற்ற விவரம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எந்த தேர்ச்சி பெற்ற விவரம், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 12ஆம் வகுப்பு தேர்ச்சி தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் தேர்ச்சி பெற்ற விவரம் நான் 2000 அந்த மாதிரி பாஸ் பண்ணேன், 2015 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத கூட நீங்கள் டோட்டலாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஓகே. அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கீழே என்ன ஏஜ் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வகுப்பு, நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படின்றத வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டி, ஸோ இது வந்து பார்த்தா தாவா அப்படின்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அதாவது நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாப்பா அப்படின்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், எஸ்டி, அவங்க இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா எம்பிசி,
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா பிசி, இதர வகுப்பினர்னா ஓசி கேட்டகரி. நீங்கள் எதுக்கு கீழே வரீங்களோ அதுக்கு நேராக போயிட்டு வந்து டிக் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தாரோடைய இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க, இதில் வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க, ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு கீழே அந்த ஓட்டர் ஐடிக்கான நம்பரும் கொடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டுன்னு போட்டு கீழே அதுக்கான ரேஷன் கார்டு நம்பரை கொடுங்க. ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை கீழே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் வந்துருக்குங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதாவது சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த 3 காலமில் நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 காலத்தை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் இருக்கவங்க மட்டும் இதை வந்து ஃபில் பண்ணுங்கள், மற்றவங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. ஸோ இல்லை அப்படின்றவங்க இந்த இடத்துல ஒரு ஐஃபோனை மட்டும் போட்டு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இதே நீங்கள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர் என்ன? ஓகே, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு அங்கன்வாடி மையம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அங்கன்வாடி மையத்தில் இருக்க அதே வார்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டோட பெயர் என்ன அப்படின்றத கீழே நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பார்த்தா அதே வார்டை சார்ந்தவன் இல்லை வேறு வார்டை சார்ந்திருக்கவங்க அப்படின்றவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த அங்கன்வாடி மையம் இருக்க அதே வார்டில் தான் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, ஆம் கொடுத்து அதுக்கான வார்டை பெயரை கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர் என்ன? ஓகே, இப்போ அங்கன்வாடி மையமில் ஒரு வேக்கன்சி கொடுத்துறாங்க, அந்த வார்டில் நீங்கள் இல்லை பட் அதுக்கு பக்கத்து வார்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு பக்கத்து வார்டில் நீங்கள் இருக்க அந்த வார்டோட பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லையில் இருக்க அடுத்த வார்டை சார்ந்திருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுத்துட்டு அந்த வார்டோட பெயர் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் இருக்கவங்க மட்டும் அந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணால் போதுமானது, மற்றவங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கடுத்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையம், நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். மாநகராட்சி, பேரூராட்சி இருக்கவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா? ஓகே, இப்போ உங்கள் கிராமத்தில் ஒரு அங்கன்வாடி மையம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதே கிராமத்தை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து அந்த கிராமத்தோட பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து எந்த கிராமம் அப்படின்றத நீங்கள் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அந்த கிராமத்தை சார்ந்தவங்க இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து விண்ணப்பத்தாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, இந்த முத்துராமலிங்கபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த கிராமத்தில் இல்லை பட் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அது எந்த கிராமம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சி சார்ந்தரான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு அங்கன்வாடி மையங்களில் ஒரு கிராமத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராம ஊராட்சி எல்லையில் இருக்க அடுத்த கிராமத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆம் கொடுத்துட்டு அந்த ஊராட்சியின் பெயர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக் ஒரு கொஷின் தான், ஸோ தெளிவாக பார்த்துட்டு ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பத்தாரோடைய திருமண நிலையை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணமானவர் அப்படின்னா அதில் டிக் பண்ணுங்கள், திருமணம் ஆகாதவர் அப்படின்னா செகண்டாக இருக்கிறதுல நீங்கள் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் திருமணமானவர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் இதில் நீங்கள் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் ஏதாச்சும் ஒன்று வரீங்க, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா விட்டுட்டு போய்ட்டு அந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியோட ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணலாம். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளியாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாள் பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரா, உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது குழந்தைங்களோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிட்டு படுக்கையில் இருக்காங்க அப்படின்னு ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு செட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்கு உட்பட்ட விதவையாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு விதவையாக இருந்து 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குறைந்தது 2 பெண் குழந்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா திருமணம் ஆயிருக்காங்க பாருங்க, அவங்க இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு கைட்லைன்ஸில் வரீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, பட் அதுக்கு எவிடன்ஸுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர், உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்களா, உங்களுடைய தாய் மற்றும் தந்தை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லை உயிரோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணலாம். பட் இறந்துட்டாங்க, 2 பேருமே இறந்துருந்தால் மட்டும்தான் சலுகை கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுடைய 2 பேரோட டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. குள்ளத்தன்மை உடையவர் அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை சைட் பண்ணுங்கள். தொழுநோயிலிருந்து குணமடைந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 40% கீழே ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சைட் பண்ணுங்கள். அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு சைட் பண்ணுங்கள். அதுக்கான விவரம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாரி இருக்கும். இப்போ குள்ளத்தன்மை உடையவனா உங்களுடைய அந்த எத்தனை பர்சன்டேஜில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுக்கான சதவீதம் என்ன, அதோட விவரம் என்ன அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பிளேஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள் எங்கேருந்து உங்கள் ஊரோட நேமே கூட நீங்கள் பிளேஸாக கொடுத்துக்கோங்க. ஸோ நாள் என்றைக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றத நாளாக நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர் கையொப்பம் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சைனை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது. குறிப்பு, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதாவது எந்த தாலுக்கில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கு அட்ரஸில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது. ஓகே, நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தா நிபந்தனை எல்லாமே படித்து பார்த்தது தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாரி இருக்கும். இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னமான டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதாவது அந்த அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 12th மார்க் ஷீட் இருக்க பாருங்கள், அந்த 12th மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸு கீழே உங்கள் சைன் பண்ணி இதை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுங்கள். சுய சான்றொப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்ட்னா அதுதான் உங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் கூடவே 10th மார்க் ஷீட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தா எடுத்துக்கோங்க, 10th 12th மார்க் ஷீட். அப்புறம் டிசியும் வந்து கேட்டிருக்காங்க, டிசியும் வந்து பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு செல்ஃப் அட்டஸ்டஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க, ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி நம்ம கைட்லைன்ஸ் பார்த்தோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, விண்ணப்பங்களை தபால் மூலமாக அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. தாமதமாக வருது அப்படின்னா நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒப்புகை சீட்டு வந்து பார்த்தா இது வந்து சம்மந்தப்பட்ட அவங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொண்டப்பட்டது அப்படின்ற மாரி இந்த தேதியில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம், அதேமாரி அலுவலக முத்திரையோடு அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 4 பேஜுமே நீங்கள் வந்து அனுப்புகிற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பேஜை மட்டும் அப்படியே ஃபில் பண்ணி அனுப்பிடாதீங்க, 4 பக்கத்தையுமே பிரிண்ட் எடுத்து 4மே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாதிரி தான் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஃபில் பண்ண போகிறீங்க, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் அதே தான் ஃபில் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்தா ஒட்ட போகிறீங்க, 10th 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ண போகிறீங்க, டிசி அட்டாச் பண்ண போகிறீங்க.
அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண போகிறீங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரி விதவை, கணவனால் கைவிடப்பட்டார், ஆதரவற்ற பெண், உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டாச்சட் போட்டு ஜெராக்ஸாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி ஒரு என்வலாப் கவர் வாங்கி அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு என்வலாப் கவர் மேலே நான் எங்களோட நேம் போட்டு 2 அட்ரஸ்லாம் போட்டுட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் மேலே எழுதிட்டு அப்படியே நீங்கள் அனுப்ப வேண்டியதுதான். ஸோ தபால் மூலமாக அனுப்பி வச்சுருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நல்ல பதவி. முதல்ல நீங்கள் தெரிய வேண்டியது உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்றத. ஸோ தபால் மூலமாக, அஞ்சல் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.